ஹாய். இப்போ கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையாலுமே எப்படி வேலை செய்யுது, அது ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்ப்போங்களா. இப்போ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இதுக்கு போகிறோன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு ஸ்கில்லோ ஒரு பேஷனையோ எதையோ ஒன்று வந்துட்டு கற்றுக்க பார்க்குறோம், இல்லை அதை பர்சீவ் பண்ணுறோன்னு வைங்களேன். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு சின்ன நாளும் ஏதோ ஒரு மைன்யூட்டான டீட்டெயிலாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வீடியோ அந்த யூடியூப் வீடியோ போடுறதுல கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வாரம் கன்சிஸ்டன்ட் இருந்தேன்னா அதில் வந்துட்டு எனக்கு என்னென்ன தெரிஞ்சதுன்னா, ஆக்வர்ட் பாஸ் அப்படியே பாஸ் பண்ணி நிற்கிறேன்ல, அது அப்படி அப்படி இருந்தால் நான் ஓரளவுக்கு யோசித்து ஓரளவுக்கு நான் சொல்ல வர ஏதாவது ஓரளவுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி இப்போ நான் பாஸ் ஆகிற வீடியோலாம் டெலிட் பண்ணிவிடுவேங்களேன். அவ்வளோ நேரம் பாஸ் ஆகிட்டு இருந்தால் அவங்க யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு டெலிட் பண்ணுவேன். ஆனால் பாஸ் ஆகி ஓரளவுக்கு என்கிட்டே நான் ரிஃப்ளெக்ட் பண்ணி சொன்னால் தான் என்னாலே வந்து ஓரளவுக்காவது கம்யூனிகேட் பண்ண முடியுது, அதாவது சொல்ல நினச்ச விஷயத்த சொல்ல முடியுது. இது மாதிரி நம்ம டெய்லியுமே போகும்போது சின்ன 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 விஷயமாக நிறையா வந்துட்டு கற்றுக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன். கற்றுக்கிட்டே இருக்குன்றதை விட இன்னும் பெட்டராக சொல்லணும்னா, சின்ன சின்ன விஷயம் அப்படியே ஒமிட் பண்ணிட்டே போனோம். இப்போ ஒமிட் பண்ணிட்டே போகிறதுனா, ஃபுட்பால் விளாட்றோன்னு வைங்களேன். நான் இப்போ நேற்று ஃபுட்பால் விளாண்டாங்களா, ஒரு 3 நாளாக ஃபுட்பால் விளாட்றேன்னா அதில் வந்துட்டு தேவையில்லாத ஒரு சில விஷயத்த ஒமிட் பண்ணிட்டே போனோம்னா கடைசியில் இருக்கிறது வந்துட்டு அந்த கடைசியில் இருக்க ஆக்ஷன்ஸ் வந்துட்டு ஈஸியாக நம்மளை வந்துட்டு வின் பண்ண வைக்கின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். தேவையில்லாத ஆக்ஷன் எப்படின்னா, உங்களுக்கு எப்படி சொல்கிறது, 2-3 பாஸ் வச்சிங்கன்னா தேவையில்லை, எப்படி சொல்கிறது, அந்த ஃபுட்பால் இதை எக்ஸாம்பிள் விடுங்க, நான் வேறு சொல்கிறேன். கன்சிஸ்டன்சினால் நம்ம கண்ணை மூடிட்டு செய்கிறதையே திரும்ப திரும்ப செய்கிறது இல்லைங்க. கீப் ஆன் ஐட்ரேட்டிங், அதாவது சின்ன சின்ன விஷயத்த கீப் ஆன் அப்படியே அந்த மைன்யூட்டான விஷயத்த சரி செஞ்சுக்கிட்டே வருது. அதாவது இப்போ ரன் பண்ணுறோம், இது அவங்களுக்கு அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்ற ஒரு புக்கில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னன்னா ஒரு, ஆனால் எனக்கு சரியாக தெரியல, முன்னாடி படித்தது வந்துட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு சைக்கிளிஸ்ட் இருப்பாங்க. அந்த கண்ட்ரி அந்த சைக்கிளில் வந்துட்டு வின் பண்ணதே இல்லை. ஆனால் அவங்க அதனால் அந்த கண்ட்ரியில் இருக்க சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா ஒரு மைன்யூட்டான விஷயத்தையும், அதாவது அந்த சைக்கிளிஸ்ட் வந்துட்டு எப்படி எந்த பொசிஷனில் போகணும், அவங்க உடம்புல என்ன லோஷன் தடவுனா இன்னும் வந்துட்டு அவங்க ஏரை வந்துட்டு ஈஸியாக பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி அவ்வளோ மைன்யூட்டான விஷயத்தையும் கிளியராக வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி என்ன தப்பு இருக்குது, எதெல்லாம் ஆட் பண்ணலாம், எதெல்லாம் குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி அவங்க வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு தெரில, ஆனால் நிறைய தடவை அடித்தாங்க சாம்பியன்ஷிப் வேர்ல்டு லெவலில். அது மாதிரி இப்போ அந்த ஆத்தருமே என்ன சொல்லியிருப்பார்னா, ஜேம்ஸ் கிளியர்னு நினைக்கிற ஒரு பேர், அவர் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்துட்டு இப்போ ஃபெயில் ஆகிறன்றதை அப்படி எடுத்துக்காமல், ஓ இது ஒர்க் ஆகலை, அப்போ இதை செஞ்சால் வந்துட்டு நம்மளுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்கல, அதை ஒமிட் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துச்சிங்கன்னு வைங்களேன். நீங்கள் எத்தனை தடவை ஃபெயில் ஆகுறீங்கன்னா, 100 தடவை ஃபெயில் ஆகுறீங்கன்னா 100 விஷயத்த ஒமிட் பண்ணியிருக்கீங்க. பாக்கி இருக்கிறது உங்களுக்கு வந்துட்டு வெறும் இது என்னது சக்ஸஸ்க்கான அதாவது வின் பண்ணுறதுக்கான ஆக்ஷன் மட்டும்தாங்க. இது எவ்வளோ பவர்ஃபுல்லான மைண்ட் செட் தெரியுங்களா. இது வந்துட்டு மேலே சூப்பராக இருக்குங்க. இது வந்துட்டு இந்த இதில் வந்துச்சிங்கன்னா, இந்த மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தோக்கிறது கூட வந்துட்டு ஃபீலே ஆகாது. ஆஹா இது வேலை செய்யாது போல் இருக்குது, அப்போ இதுக்கு மேலே செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி ஒமிட் பண்ண தான் தோணுமே தவிர, அச்சோ தோத்துட்டோமே, அந்த ஒரு தோத்துட்டோமேன்ற ஃபீல் வராது. நான் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கேன், அதாவது க்ளோஸ் ஆனால் வின் பண்ணுறதுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையும் நான் வேகமாக ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், வேகமாக ஒமிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மைண்ட் செட் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. கீப் ஆன் ஐட்ரேட்டிங், அதாவது நிற்காமல் அதை வந்துட்டு இப்படி நான் தான் சொல்லிக்கிட்டே அதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நிற்காமல் ஸ்டாப் பண்ணாமல் எதெல்லாம் சரி கிடையாதோ இதெல்லாம் வந்துட்டு ஒமிட் பண்ணிவிட்டு எதெல்லாம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸாக இருக்குங்க, ரொம்ப சின்ன சின்ன டீட்டெயில்ஸாக இருக்கும். இப்போ அந்த
சைக்கிளிஸ்ட்டுக்கு வந்துட்டு பொசிஷன் மாற்றினாங்க. அந்த மாதிரி வித்தியாசமாக எதுலாம் ஒர்க் ஆகுதோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் தாங்க கன்சிஸ்டன்சி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நீங்கள் 1 நாள் 2 நாள் வந்துட்டு டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி விட்டிங்கன்னு வைங்களேன், அந்த விட்ட இடத்த பிடிக்கிறதுக்கே இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வேலை பார்த்துட்ருக்கீங்க, சனி ஞாயிறு வெளியே விட்றாங்க, திரும்ப வந்துட்டு ஒர்க் பிளேஸ் போகிறீங்கன்னு வைங்களேன், திரும்ப ஓரளவுக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இருந்து பாருங்கள், அப்பா மொமெண்டமே வேறு லெவலில் இருக்கும், வெறித்தனமாக போவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச ஒர்க்காக இருக்கணும்ல, அதுக்குன்னு தனியாக வீடியோ போடணும் நம்மளுக்கு பிடிச்ச ஒர்க்கை பண்ணுறதுக்கு. அதாவது வெறுப்படைஞ்சு வீடியோ பண்ணால் நம்மளுக்கு அந்த ஒர்க்கு அவ்வளோவா பிடிக்கல. அப்போ நம்ம எக்ஸைட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க்கை ஃபைன் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா இருக்குங்க, சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம், அது குழப்பம். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த வீடியோவில் கன்சிஸ்டன்சி மட்டும் வச்சுப்போம். கன்சிஸ்டன்ஸாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் கீப் ஆன் ஐட்ரேட்டிங். ஒவ்வொரு தடவையும் சின்ன சின்ன விஷயத்தை ஆட் பண்ணணும், சின்ன சின்ன விஷயத்தை டெலிட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணோம்னா உங்களுக்கான சக்ஸஸ் வரதே வந்துட்டு எப்படி வின் பண்ண அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காதுன்னு வைங்களேன். நான் என்ன பண்ண நினச்சேன்னா, எது ஒர்க் ஆகலையோ அதை மட்டும் தாங்க பண்ணிக்கிட்டே இருந்தேன். எது ஒர்க் ஆகலையோ அதை மட்டும் டெலீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஒமிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் கடைசியில் இங்கே வந்து நிற்கிறேங்க. உங்களுக்கு வந்ததே தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு சும்மா எப்படி அவ்வளோ எது ஒர்க் ஆகலையோ அதை மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு பாக்கி இருக்கிறது வின் பண்ணாங்க. உங்களுக்கு வின் பண்ணதே தெரியாது, எப்படா இந்த இடத்துக்கு வந்தோன்னும் புரியாது. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக கீப் ஆன் ஐட்ரேட், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தோம்னா வேறு லெவல் பண்ணிடலாம். ஓகே, பாய், அடுத்த தடவை பார்க்குறேன்.